மாதிரி நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம், நம்ம தவறு செய்தா சாமி கண்ணா குத்திரும் அப்படிங்குவோம். ஆனால் அதே கோயிலில் வேலை பார்த்துட்டு அதே கோயிலில் சாமிக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி பணத்தை வாங்கிட்டு மக்களை அனுமதிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒரு நியாயம், இன்னொருத்தருக்கு ஒரு நியாயம் அப்படின்னு செய்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் அவங்க கண்ணை குத்துனது மாதிரி எந்த செய்தியும் வெளியே வரல. நேற்று இந்த செய்தி ரொம்ப வைரல். மினிஸ்டர் ரமேஷ் திருச்செந்தூர் சுப்பிரமணிய கோயிலை ஆய்வு செய்யும்போது சிறப்பு தரிசனத்திற்கு அவரிடமே 4000 ரூபாய், அதாவது ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் வச்சு 4000 ரூபாய் பெற்றுக்கொண்டதால் செய்தி வெளியாச்சது. எல்லா நியூஸ்லையும் அதுதான் வைரலான ஒரு நியூஸ் அப்படின்னா இதுதான். இன்னைக்கு சிறப்பு தரிசனத்துக்கு அதே மாதிரி 1000 ரூபாய் வாங்கலையான்னு கேட்டால் கண்டிப்பாக வாங்க தான் செய்திருப்பாங்க. தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எல்லா கோயிலையும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. நார்மல் தரிசனத்துக்குன்னு ஒரு ரேட் வச்சிருக்காங்க, அதுல பெரிய கியூ இருக்கும். சிறப்பு தரிசனம்னு ஒன்று வச்சிருக்காங்க, அங்கேயும் கியூ இருக்கிறதுனால இந்த மாதிரி கள்ளத்தனமா போறதுக்கு முயற்சி செய்யறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணத்தை பேப்பரா நினைக்கிறவங்க எல்லாருமே கியூல நிற்கிறதுக்கு வருத்தப்பட்டுட்டு இந்த மாதிரி பணத்தை கெட்டி போறாங்க. இவங்க போறது வரைக்கும் இந்த மாதிரியான செயலை தடுக்கவே முடியாது. பணம் இருந்தால் சாமியை கூட சீக்கிரமா போய் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துகிட்டே தான் இருக்குது. இதை தடுப்பதற்கோ அல்லது இதே மாதிரி திரும்ப நடக்காமல் இருப்பதற்கோ யாருமே முயற்சி செய்யறதில்ல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டுக்கோங்க.